வணக்கம். உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ல பனிக்குட நீர், அதாவது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு பார்த்ததும் ஒரு சின்ன பதட்டம் வந்துதா? அட, கவலையே படாதீங்க. அது ஒன்றும் பயப்படுற மாதிரியான விஷயம் இல்ல. சொல்லப்போனா அது உங்க குழந்தை வளர்றதுக்கு ரொம்பவே முக்கியமான, நம்மால சுலபமா சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வாங்க இத பத்தி ரொம்ப சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, இத நாம ஒரு வித்தியாசமான கோணத்துல யோசிப்போமா? உங்க கருப்ப உங்க குழந்தைக்காகவே பிரத்யேகமா டிசைன் பண்ண ஒரு ஹை-டெக் அக்வேரியம், அதாவது மீன் தொட்டி அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கற்பனை தான் இந்த முழு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்க போறதுக்கு ஒரு சூப்பரான ஆரம்பம். ஓகே, அப்போ நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த மீன் தொட்டினா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அதுல தண்ணி குறைஞ்சா என்ன அர்த்தம், அதிகமானா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம். அதை சரி செய்ய நாம என்ன செய்யணும், இத பத்தி என்னென்ன கட்டுக்கதைகள்லாம் இருக்கு, கடைசியா இதோட உண்மையான முக்கியத்துவம் என்னங்கிறதையும் தெளிவா பார்க்கலாம். சரி, வாங்க முதல் கட்டத்துக்குள்ள போலாம். உங்க குழந்தையோட இந்த உயிர் ஆதரவு சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு முதல்ல அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த பனிக்குட நீர்ங்கிறது சும்மா தண்ணி கிடையாதுங்க. அது உங்க குழந்தை வாழ்ற ஒரு உயிருள்ள சூழல். ஆரம்பத்துல இது உங்க ரத்தத்துல இருந்து ஃபில்டர் ஆகி வர்ற ஒரு திரவமா தான் இருக்கும். ஆனா போக போக அது குழந்தையோட சிறுநீர், அப்புறம் நுரையீரல்ல இருந்து வர திரவம்னு எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பெஷலான கலவையா மாறிடும். ஆக இது ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு டைனாமிக் சிஸ்டம். இந்த தண்ணிய ஒரு மெத்த மாடி மட்டும் நினைக்காதீங்க. இது அதை விட ரொம்பவே அதிகம். இதுதான் குழந்தையோட நுரையீரல் ஒரு பலூன் மாதிரி நல்லா விரிஞ்சு கொடுக்க உதவுது. குழந்தைக்கு உயிர் கொடுக்கிற தொப்புள் கொடி நசுங்கிடாம பாத்துக்குது. அது மட்டும் இல்லாம எப்போதுமே 37.5 டிகிரி செல்சியஸ்ங்கிற கரெக்டான வெப்பநிலையில குழந்தைய வச்சுக்குது. சுருக்கமா சொன்னா இது ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி குழந்தைய பாதுகாக்கிற ஒரு கவசம். இப்போ நாம சந்திக்கிற முதல் சவாலுக்கு வருவோம். பனிக்குட நீர் குறைவா இருக்கிறது. டாக்டர்ஸ் இத ஆலிகோஹைட்ராம்னியாஸ்னு சொல்லுவாங்க. ஆனா நாம இதை இன்னும் சிம்பிளா ஒரு சப்ளை செயின் பிரச்சனையா புரிஞ்சுக்கலாம். சரி, உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல AFI, அதாவது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த நம்பர் 5 விட கம்மியா இருந்தா பனிக்குட நீர் குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இது ஏன் நடக்குது? நஞ்சுக்கொடி வழியா குழந்தைக்கு போற சப்ளை, அதாவது ரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னா குழந்தை உடனே ஒரு சர்வைவல் மோடுக்கு போயிடும். என்ன பண்ணும்னா, முக்கியமான உறுப்புகளான மூளைக்கும் இதயத்துக்கும் மட்டும் ரத்தத்தை அனுப்பிட்டு கிட்னிக்கு போற சப்ளையை கட் பண்ணிடும். இதனால யூரின் கம்மியா போகும், அதனால தண்ணியும் குறைஞ்சிடும். அடுத்து ரெண்டாவது பிரச்சனை, தண்ணி அளவு ரொம்ப அதிகமா இருக்கிறது. இதுக்கு பேரு பாலிஹைட்ராம்னியோஸ். இத நாம ஒரு ப்ராசஸிங் பிரச்சனைன்னு சொல்லலாம். இதையும் நாமால சரி பண்ண முடியும். உங்க ரிப்போர்ட்ல AFI 24க்கு மேல இருந்தா தண்ணி ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பொதுவான காரணம் என்ன தெரியுமா? அம்மாவுக்கு கர்ப்ப காலத்துல வர சுகர் தான். உங்க ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா இருந்தா அது குழந்தைக்கும் போய் குழந்தையும் அந்த எக்ஸ்ட்ரா சுகரை வெளியேத்த நிறைய யூரின் போகும். இதனால தான் தண்ணி அளவு அதிகமாகுது. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். தண்ணி குறைஞ்சா அது ஒரு சப்ளை பிரச்சனை, தண்ணி அதிகமானா அது ஒரு ப்ராசஸிங் பிரச்சனை. பாத்தீங்களா? AFI 5க்கு கீழே போனா சப்ளை செயின் பிரச்சனை, 24க்கு மேல போனா ப்ராசஸிங் பிரச்சனை. இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பிரச்சனையெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இதையெல்லாம் சரி செய்ய நாம என்ன செய்ய முடியும்? உங்க கையில என்ன இருக்கு? வாங்க பார்க்கலாம். தண்ணி குறைவா இருந்தா இந்த 3 விஷயங்களையும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். 1, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஒரு பாட்டில் அளந்து வச்சுக்கிட்டு குடிங்க. 2, மதியம் 2 மணி நேரம், ராத்திரி 8 மணி நேரம் இடது பக்கமா திரும்பி படுத்து ஓய்வு எடுக்கணும். இது நஞ்சு கொடிக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். 3, உங்க புரோட்டீன் அளவை அதிகரிக்கணும். புரோட்டீன் எப்படி எடுத்துக்கிறது? ரொம்ப சிம்பிள். சைவமா இருந்தா ஒரு 100 கிராம் பன்னீர் சாப்பிடலாம், இல்லனா 1 கப் கெட்டியான பருப்பு சத்து மாவு கஞ்சி குடிக்கலாம். அசைவம்னா முட்டையோட வெள்ளைக்கரு சாப்பிடலாம். இதெல்லாம் உங்க புரோட்டீன் தேவைய ஈஸியா பூர்த்தி செஞ்சிடும். இப்போ நான் சொல்ல போறத ரொம்ப கவனமா கேளுங்க. தண்ணி குறைவா இருக்கும்போது குழந்தையோட அசைவுகளை நீங்க தொடர்ந்து கவனிக்கணும். நீங்க நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த 2 மணி நேரத்துல குழந்தை 10 தடவை அசைஞ்சிருக்கணும். இதுதான் 10x ரூல். ஒருவேளை அதுக்கு கம்மியா அசைஞ்சா 1 நிமிஷம் கூட யோசிக்காம உடனே உங்க டாக்டர் கிட்ட பேசணும். இது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ ஒருவேளை தண்ணி அதிகமா இருந்தா என்ன செய்யணும்? முதல்ல வெள்ளை அரிசி, சக்கரை, மைதா இதையெல்லாம் சுத்தமா நிறுத்திட்டு சிறுதானியங்களுக்கு மாறணும். 2வது, 3 வேளை வயிறு முட்டை சாப்பிடாம 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவைன்னு 6 தடவை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். 3வது, வாரத்துக்கு 150 நிமிஷம் விறுவிறுப்பான நடைப்பயிற்சி கண்டிப்பா செய்யணும். இந்த பனிக்குட நீரை பத்தி நிறைய கட்டுக்கதைகள், தப்பான நம்பிக்கைகள்லாம் நம்ம ஊர்ல இருக்கு. இப்போ எது உண்மை எது பொய்ன்னு பிரிச்சு பாத்திரலாம் வாங்க. ஒரு பொதுவான கட்டுக்கதை என்னன்னா, தண்ணி கம்மியா இருந்தா 10 இளநீர் குடிச்சா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. உண்மை என்ன தெரியுமா? ஒரு இளநீர் குடிச்சா நல்லதுதான். ஆனா அதுல இருக்கிற சக்கரை உங்களுக்கு சுகர் இருந்தா அதை இன்னும் அதிகமாக்கிடும்.
அதனால சாதாரண தண்ணி குடிக்கிறது தான் பெஸ்ட். சில சாப்பாடெல்லாம் உடம்புக்கு சூடு, அதனால பனிக்கூட நீர் வத்தி போயிடுன்னு சொல்றத கேட்டிருப்பீங்க. இதுக்கு எந்த ஒரு சயின்டிஃபிக் ஆதாரமும் கிடையாது. உடம்புக்கு தேவையான பழங்களையும் காய்கறிகளையும் விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்தாதீங்க. 3 லிட்டர் தண்ணி குடிக்கிற ரூல்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. தண்ணி அதிகமா இருந்தா குழந்தை நல்ல குண்டா ஆரோக்கியமா இருக்குன்னு சிலர் நினைப்பாங்க. இது ஒரு பெரிய தப்பு. தண்ணி அதிகமா இருந்தா அது கருப்பைய ரொம்ப விரிவடைய செஞ்சு குறைப்பிரசவம் மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அதனால தண்ணி அதிகமா இருந்தா நாம இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. உங்க குழந்தையோட இந்த மீன் தொட்டியோட CEO நீங்க தான். அப்போ நீங்க கவனிக்க வேண்டிய வெதர் ரிப்போர்ட் என்ன, அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த அறிகுறிகள்ல எது ஒண்ணு இருந்தாலும் கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே உங்க டாக்டரை கூப்பிடணும். திடீர்னு தண்ணி மாதிரி லீக் ஆனா, 12 மணி நேரத்துல குழந்தை 10 தடவைக்கு கம்மியா அசைஞ்சா, சும்மா உட்காந்துக்கு இருக்கும்போதே மூச்சு வாங்க கஷ்டமா இருந்தா, இல்லனா ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் வலி வந்ததுன்னா உடனே டாக்டர் கிட்ட போகணும். டாக்டர் பிரசாந்தோட இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது. பனிக்குட நீர்ங்கிறது உங்க கருப்பையோட ஹெல்த்தை காட்டுற ஒரு வெதர் ரிப்போர்ட். நீங்க தான் அந்த அக்வேரியத்தோட CEO. தண்ணியை சுத்தமா வச்சுக்க வேண்டியதும் சப்ளையை கரெக்டா பார்த்துக்க வேண்டியதும் உங்க கையில தான் இருக்கு. மத்த லாஜிஸ்டிக்ஸை டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க. இந்த முழு விளக்கமும் பனிக்குட நீர் பத்தின உங்க பயத்தை போக்கி ஒரு நம்பிக்கையும் தெளிவையும் கொடுத்துருக்குன்னு நம்புறேன். இப்போ நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு உங்க மீன் தொட்டியோட வெதர் ரிப்போர்ட் என்ன? அதோட CEOவா அதை சரியா நிர்வகிக்க நீங்க ரெடி தானே?